சாப்பிட்டு கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் உணவையே மருந்து மாதிரி ஆக்குறாங்க. சில பேர் மருந்து அளவுக்கு மட்டும் உணவை சாப்பிட்றாங்க. ஸோ எல்லாரும் விரும்புகிறது என்ன? இந்த உலகத்தில் வாழ வந்திருக்கோம், ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடணும், அதனால் ஆரோக்கியம் கெடக்கூடாது. இது தானே எல்லாரோடைய எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். இப்போ நான் ஒரு தந்திரம் சொல்கிறேன். இப்போ தற்காலம் சர்க்கரை நோய் பொதுவாக ஒரு 70% பேருக்கு தெரிந்து, 20% பேர் தெரியாமலே 50% பேருக்கு இருக்குது. ஸோ இதில் ஒரு தந்திரத்தை நம்ம கடைப்பிடிக்கலாம். இப்போ பழசு காலத்தில் எப்படின்னா பசிச்சா தான் சாப்பிடுவாங்க, பசிக்கலைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் சில மிருகங்கள் கூட பாருங்கள், அது வேட்டையாடக்கூடிய விலங்கே பக்கத்தில் இருந்தால் கூட அதுக்கு பசிக்கலைன்னா சாப்பிடாது. அப்புறம் வேட்டையாடி தான் சாப்பிடும். உழைக்காமல் சாப்பிட்றது நம்ம மட்டும்தான். ஸோ இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னா, அடிப்படையில் நாம் அடிப்படையை விட்டுட்டோம், மருந்தை நோக்கி போயிட்டுருக்கோம். மருந்து சாப்பிட்டுட்டா உடம்புல இருக்கிற கொழுப்பு, தைராய்டு, சர்க்கரை, இப்போ இதெல்லாம் உடம்பு விட்டு எங்கே போய்டும்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு உறுப்பில் போய் சேகரித்து வைக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணேன், இப்போ குளுக்கோஸு சாப்பிட்றோம், கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம். அது என்ன பண்ண போகுது? மாத்திரை சாப்பிட்ட உடனே கிளைக்கோஜனாக மாறி, கெட்ட கொழுப்பாக மாதிரி லிவரில் போயிட்டு டெபாசிட் ஆக போகுது. அது நாளைக்கு கொழுப்பு, ஹார்ட் அட்டாக்குன்னு புது 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 நோய்கள் வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. ஸோ இதில் நான் உங்களுக்கு சொல்கிற தந்திரம் என்னென்னா, ஒரே வழியாக உக்காந்தி முட்டி முட்டி சாப்பிட்றாதீங்க. உங்களுக்கு எப்போ பசிக்குதோ, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ 3 வேளை உணவுன்னா, இப்போ நம்ம நவீன காலத்தில் தான் 3 வேளையும் உட்காந்து சாப்பிட்ணுன்னு நம்ம டைமை ஃபிட் பண்ணி சாப்பிட்றோம். நார்மலாக நம்ம காட்டிலலாம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? நமக்கு எப்போ பசிக்குதோ அப்போ போய் 2 பழத்தை பறித்து சாப்பிடுவோம். சமைக்கிறது என்பதே எப்போ உருவாச்சோ அப்போவே வைட்டமின்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இது ஒரு முக்கியமான விஷயம். சமைக்கிறதுனா என்ன? அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி வறுத்து பொரித்து இப்படியெல்லாம் சாப்பிட்றது என்பது ஒரு முறையானதில்லை. பச்சை காய்கறிகள், பச்சையாக பழங்கள்லாம் சாப்பிட்ட காலம் தானே. அப்படியே அசைவம் சாப்பிட்ணுன்னா கூட என்ன பண்ணுவாங்க? அதை எடுத்து நெருப்பில் சுட்டு அதில் இருக்கிற கொழுப்பெல்லாம் நெருப்பில் வடிஞ்சு, கொழுப்பெல்லாம் வந்து நெருப்பில் விழுந்துடும். அந்த ப்ரோட்டீன்ஸ் மட்டும் நல்லா வெந்து போயிருக்கும். இந்த இப்போ கிரில்டு சிக்கன்லாம் நம்ம சாப்பிட்லைங்களா, அந்த மாதிரி வெந்த காய்கறிகளை அது மாதிரி சாப்பிட்றதுனால விட்டமின்ஸ்களை நம்ம இழந்துடுறோம். அதேமாரி வெந்து கெட்டது, வேகாத கெட்டது, இப்படியெல்லாம் கேட்டகரி இருக்குது. மொத்தமாக என்னென்னா, இந்த குறைந்த வீடியோவில் நம்ம இந்த உணவை சரியாக எடுத்துக்கிட்டோம்னாலே முக்கால்வாசி நோய் வரப்போகிறதில்ல.